இன்னைக்கு ஏசப்பா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தின் மூலம் பேசுகிறாங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். குழந்தையே இல்லாத ஆபிரகாமை பார்த்து தான் ஏசப்பா இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாங்க. எந்த இடத்துல இல்லைங்கிற ஒரு இடம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சோ அந்த இடத்த ஏசப்பா பார்த்து அதில் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்ட்டு ஏசப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாங்க. வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல கூட ஏசப்பா கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட எந்த இடத்துல இல்லைங்கிற ஒரு இடம் இருக்கு, அதை யோசித்து பாருங்க. ஒரு குழந்தைக்காக நீங்க காத்திருக்கலாம், இன்னும் கையின் பிரயாசம் இல்லை, வேலை இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இன்னும் வாழ்க்கை முழுவதும் வனாந்திரம், இப்படி பல இடங்கள்ல இல்லைங்கிற ஒரு எம்டி பிளேஸை ஆண்டவரால் நிரப்ப முடியும். ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. எது இல்லையோ ஆண்டவர் பாத்துல சொல்லுங்க, அதை ஏசப்பா நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு இல்லாம இருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க, உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்துவேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க அப்படின்ட்டு இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில இல்லாத இடங்கள்ல நிரப்ப போறாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.